ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 18/8/26, 17, 16 இந்த 2 தேதியில் ஒரு ட்ரேட் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். இது ஜெர்மன் 40 இண்டெக்ஸு. இதை நான் எப்போதும் வாட்ச் பண்ணுவேன் இந்த இந்த இண்டெக்ஸை. இதில் ட்ரேட் ஒன்று வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அதுதான் இந்த ரிவ்யூ. டைரெக்டாக வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேமு. இதில் பாருங்கள், நமக்கு கிளியர் கட்டான வியூ இல்லை. நான் இங்கே இந்த டைம் ஃப்ரேமில் என்ன ஒன்று நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. சப்போஸ் ப்ரைஸ் கீழே வரணும் அப்படின்னா இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் ப்ரைஸ் போகும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும். இந்த ட்ரேடர் இன்ஸ்டியூட் இங்கேருந்து தான் இதை எடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த ட்ரேடை நான் செட் பண்ண ஆரம்பித்தோம். இது எப்படின்னா, இது ஏன் இந்த லோ ஹெட் பண்ணி அப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, திருப்பி கீழே வந்து இந்த லோ ரெஸ்பெக்டட் திஸ் லோ, அதாவது இந்த லோ வந்து இந்த ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் மேலே போனாலும் இந்த கன்சால்டேஷன் ப்ரைஸ் எடுக்கிறதுக்காண்டி கீழே வருங்கிறதான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தேன். இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸில் இங்கேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மேஜராக எம்எஸ்எஸ் நடந்துச்சா இந்த இடம், ஓகேவா? நீங்கள் பாருங்கள், இந்த இடம் தான் நம்மளுடைய எம்எஸ்எஸ். ப்ரைஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ப்ரைஸ் எம்எஸ்எஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நம்மளுடைய ட்ராப் இந்த இடம், ஓகேவா? அடுத்து என்ன ஆச்சுன்னு ப்ரைஸ் பாருங்கள். டேரெக்டாக ப்ரைஸ் கீழே வந்துச்சு, திருப்பியும் கீழே வந்துட்டு இந்த இடத்த, அதாவது இந்த மோரார்லெஸ் இந்த இடத்த ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகி திருப்பியும் ப்ரைஸ் மேலே போச்சு. திருப்பியும் பாருங்கள், ப்ரைஸ் வந்து மேலே போய் இந்த இடத்த இந்த ஹை எடுத்துச்சு. இதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் செட் பண்ண ஆரம்பித்தோம், எங்கே போகலாம் அப்படின்ட்டு. அழகாக பாருங்கள், இது ஒரு எம்எஸ்எஸ்ஸா. இதுக்கப்புறம் ப்ரைஸ் என்னாச்சுன்னா கீழே வந்து அழகாக பாருங்கள், இந்த ட்ராப் ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு ப்ரைஸ், ஓகேவா? இங்கே பாருங்கள், ஓகேவா? ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, திருப்பியும் ரிட்ரேஸ்மெண்ட் ஆச்சு, திருப்பியும் கீழே வந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த தான் நம்மளோட ட்ரேட் செட்டப்பான மேஜர் ஏரியா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடம் ஒரு இன்டர்னல் எம்எஸ்எஸ் பண்ணலாம் ப்ரைஸ், ஓகேவா? இதுதான் வந்து செல்லர்ஸ் இன்டியூஸ்டான இடம், ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, அப்போ மேலே இந்த இடம் ட்ராப் இடமா இருந்திருக்கும். ப்ரைஸ் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ட்ராப் இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அந்த ஹை எடுத்தோடனே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட், ஓகேவா? இதுதான் வந்து செல்லர்ஸ் ட்ராப்பான இடம், ஓகேவா? ஆனால் நான் இந்த இடத்துல ட்ரேட் பார்க்கல. இந்த இடத்துல நாங்கள் ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் 1 ஹவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 1 ஹவரில் இந்த இடம் 1 ஹவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்ப இங்கே பாருங்கள், ப்ரைஸ் நம்ம ஏற்கனவே இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு என்ட்ரி, ஓகேவா? அதையும் மார்க் பண்ணிடுறேன். 4 ஹவர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் என்ட்ரி, தான் என்ட்ரி நம்பர் 1. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, ஓகேவா? இதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடை, ஓகேவா? நான் அடுத்தது எது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன் அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன் ஃபியூச்சராக. இதுதான் நம்மளுடைய மேஜர் டார்கெட்டாக, ஓகேவா? அடுத்து 1 ஹவரில் மாற்றி பார்க்குறப்ப நான் ட்ரேட் எங்கே போனேன் அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், அழகாக ப்ரைஸ் திருப்பி இந்த ஹை எடுத்துச்சா, எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சா, ரீடெஸ்ட்மெண்ட் ஆனோடனே பாருங்கள், இந்த லோவை ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு, ஓகேவா? எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த இடத்துல பாருங்கள் சின்னதாக கன்சல்டேஷன் வச்சுச்சா, அப்போ இந்த ஹையை எடுத்தோடனே நம்மளோட லிக்விடிட்டி பிளாக் இது, ஓகேவா? அந்த எஃபிஜோட மார்க் பண்ணணும். நான் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் மட்டும் மார்க் பண்ணேன், ஓகேவா? ப்ரைஸ் பாருங்கள், அழகாக வந்துச்சு, இந்த லிக்விடிட்டி பிளாக் எடுத்துச்சு. இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட், ஓகேவா? இங்கேருந்து தான் செல்லு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. இந்த இடம் இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் டார்கெட் எதை செட் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி போச்சுல, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட், ஓகேவா? இதுதான் நேற்று அச்சீவ் ஆயிடுச்சு. ப்ரைஸு அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த மேஜர் டார்கெட் கீழே இருக்குது, ஓகேவா? இது வரைக்கும் போகணும். இது வரைக்கும் போனால் மட்டும்தான் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த இடம் திருப்பியும் இந்த இடம் ட்ராப் ஏரியாவை தொட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு, ஓகேவா? ஃபர்தராக ப்ரைஸ் இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் தான் அப்சைட் பார்க்க முடியும். இது வந்து கவுண்டர் ட்ரேடு, அதனால தான் ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி பிளாக் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இதை டார்கெட் பண்ணது. அதனால தான் சப்போஸ் ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா, ஒரு சில சமயத்தில் இந்த லோ எடுத்துகிட்டே ப்ரைஸ் ரியாக்ட் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடம் எக்ஸ்பெக்டட் டு திஸ் லோ. ஸோ இது கீழே லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த லோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணும். இதை கிட்டத்தட்ட பாருங்கள் 1:5 ரேஷியோவில் இருக்குது. இன்னும் 15 மினிட்ஸில் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் இது 1 ஹவர்லேயே உங்களுக்கு க்ளீன் என்ட்ரி. இது 1 ஹவரில் தான் நம்ம பார்த்து என்ட்ரி போனது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் அஃபோர்ட் பண்ணுற இதில் தான் இருக்குது. வெறும் 4750 பாயிண்ட்ஸ் தான். அதனால் நம்ம ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிடலாம் ஸ்டாப் லாஸ். இதுதான் இந்த ட்ரேடோட ரிவ்யூ.
இதை திருப்பி திருப்பி பாருங்கள். இது எப்படி ரியாக்ட் ஆச்சு, எப்படி எம்எஸ்எஸ் ஆச்சு, எப்படி எப்படிலாம் மார்க் பண்ணுங்கிறத திருப்பி திருப்பி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்டில் இது பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி போட்டுகிட்டே இருப்போம், அதையும் பாருங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.